வணக்கம் குட்டீஸ். நம்ம ஸ்டோரி க்ளோரி சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதை விநாயகருக்கு யானை தலை ஏன் அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான கதை. அதனால் கதையை நல்லா கேளுங்க. கடைசியில் ஒரு நல்ல பாடமும் இருக்குது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் பார்வதி அம்மா குளிக்க போகிறாங்க. அப்போது தன்னை காக்க யாரும் இல்லையேன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் உடம்பு தேய்க்க வைத்திருந்த சந்தன பொடியால் ஒரு சிறிய அழகான பையனை உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகு அவனுக்கு உயிரும் கொடுக்கறாங்க. பிறகு அவனிடம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் உள்ளே இருந்து வர்ற வரைக்கும் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அம்மா சொன்னதை கேட்டு அந்த பையன் கதவுக்கு முன் நின்று காவல் காத்துக்கிட்டே இருந்தான். அந்த நேரத்தில் சிவபெருமான் வீட்டுக்குள் வராரு. ஆனால் அந்த பையன் அவரை யாரென்று தெரியாமல் உள்ளே விடலை. அதனால் சிவபெருமான் கோபமாக போய் அந்த பையனோட சண்டை போட்டார். கடைசியில் திரிசூலத்தால் அவன் தலையை வெட்டிட்டாரு. இதை பார்த்த பார்வதி அம்மா ரொம்பவே சோகமாக அழ ஆரம்பிச்சாங்க. அவரை சமாதானப்படுத்த சிவபெருமான் சொல்கிறாரு, கவலைப்படாதே, உன் பையனுக்கு நான் மீண்டும் உயிர் கொடுக்கிறேன். அதன்பின் அவருடைய கணங்களுக்கு வடக்கு நோக்கி இருக்கிற முதல் உயிரினத்தோட தலையை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க தேடி போகும்போது முதல்ல கிடைச்சது ஒரு பெரிய யானை. அதோட தலையை கொண்டு வந்து அந்த பையனோட உடம்புல வச்சாங்க. சிவபெருமான் அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாரு. அவ்வளவுதான், அந்த பையன் ஆனைமுகன் விநாயகர் ஆனார். பிறகு சிவபெருமான் ஆசிர்வதிச்சு சொல்றாரு, இனிமேல் நீ கணபதின்னு அழைக்கப்படுவ. எந்த நல்ல காரியமா இருந்தாலும் முதல்ல உன்னைத்தான் வழிபடணும். நீ எல்லா தடைகளையும் நீக்கிற கடவுள். அந்த நாளில் இருந்து விநாயகர் எல்லாராலும் அறிவு கடவுளா, நல்ல தொடக்கத்துக்கான தெய்வமா வழிபடுறார். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் குட்டீஸ்? பெற்றோரின் வார்த்தையை கேட்கணும், நம்ம கடமையை உண்மையாக செய்யணும், எல்லா நல்ல வேலையும் ஆரம்பிக்கும் முன்னாடி விநாயகரை நினைக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் எல்லாம் நீங்கிடும். இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி குட்டீஸ். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்டோரி க்ளோரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான கதையோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.